சென்னையில் தனது வீட்டில் இருந்த கலை மாமணி விருதை காணவில்லை என்று நடிகர் கஞ்சா கருப்பு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். பிரபல நகைச்சுவை நடிகரான கஞ்சா கருப்பு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் சென்னையில் இருந்தபோது இந்த மதுரவாயில் பகுதியில் வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார். ரமேஷ் என்பவரின் வாடகை வீட்டில் உரிமையாளர் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தான் வழங்கியிருந்த வீட்டை அதன் உரிமையாளர் உடைத்து விட்டதாக புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவர் இரு தரப்பிலுமே அழைத்து சென்று காவல்துறையினர் அந்த வீட்டை திறந்தார்கள். அப்போது தனது வீட்டில் வைத்திருந்த பல பொருட்கள் திருடு போயிருந்ததாகவும், குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் வாங்கியிருந்த கலைமாமணி விருதுகளை காணவில்லை, தனது ஆதார், ரேஷன் போன்ற அடையாள அட்டைகளை காணவில்லை என்றும் புகார் தெரிவித்திருந்தார். இது குறித்து மதுரவாயில் காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் கஞ்சா கருப்பு வாடகை பணத்தை தரவில்லை என்பதற்காக அவர் உரிமையாளர் அந்த வாடகை வீட்டை திறந்ததாகவும், அதே போன்று கஞ்சா கருப்பு வாடகை பணத்தை முறையாக கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து காவல்துறை விசாரித்து வருகிறார்கள். விசாரணை முடிவிலே யாரும் தவறு என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.